இந்த நல்ல காலை பொழுதில் கர்த்தர் உங்களை பார்க்க கிருபை தந்ததற்காக சோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு வசனத்தை கொண்டு பேசுவாராக. சங்கீதம் 136 1ஆம் வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அதிகாரம் முழுமையாக வாசிப்பீர்களானால் கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ரிப்பீட்டடாக வரும். இந்த நாளில் கர்த்தரை தேடுவோமாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், இயேசுவானவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் ஆகிய ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ள கடைசி நாட்கள் வரைக்கும் கர்த்தர் நம்மை காக்கிறார், கர்த்தர் நம்மை அணைக்கிறார், அவர் நல்லவர். சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு வசனம் இருக்குது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதே போல் இந்த வசனம் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நல்லவராக இருப்பதனால நம்ம வாழ்கிறோம். நாம் கஷ்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், சஞ்சலங்கள் மத்தியில் போகும்பொழுதும் கர்த்தர் நல்லவர் என்று அறிந்து கொள்ளலாம், சந்தோஷமாக இருக்க முடியும். அவருடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையினால் நாம் வாழ்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. இந்த வசனம் சங்கீதம் 136 2ஆம் வசனம். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். அடுத்த வசனம். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது பார்ப்பீர்களானால் வசனங்கள் நம்மளை சுத்திகரிக்கும், அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும், எல்லா நோக்கங்களும் முறிக்கப்படும். கர்த்தர் தாமே நமக்கு இந்த நாட்களில் இந்த வசனங்களால் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எவ்வளோ அருமையான வசனம். அதே போல் சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் வசனம்தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த வசனம் நீங்கள் வாசிப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும். அவரை நோக்கி பார்த்து முகம் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்படவில்லை. இந்த வசனம் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாருன்னா நம்மை காத்துக்கொள்ள, நம்ம சுத்திகரிக்கப்பட, சாங்டிஃபை ஆக கர்த்தர் நம்மை சொல்லுகிறார். என் வாழ்க்கையில் வருகிற எல்லா துயரங்களிலும் கர்த்தரை நெருக்குகிற சோதனைகளிலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் அதிசயம் செய்கிறார். அவர் வசனங்களெல்லாம் பேசுவதனால கர்த்தர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். இதே போல் உங்களுக்கும் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் சிறுவர்களாக பெரியவர்களானாலும் வசனங்களை வாசியங்கள், தியானியங்கள், அப்பொழுது உங்களுக்கு பெரிய அற்புதம், அதிசயம் கர்த்தர் அவற்றை கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் வாசிக்கிறேன். சங்கீதம் 136 1ஆம் வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்ம நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.